ஹலோ வணக்கம். மக்களவைக்கு இதுவரை நடந்து முடிந்த 4 கட்ட தேர்தலிலும் சேர்த்து பாஜகவால் 79 தொகுதிகளை கூட பெற முடியாது என உளவுத்துறை தெரிவித்துள்ளது என்று முக்கிய தலைவர் ஒருவர் பேட்டியளித்துள்ளார். நாடு முழுக்க 7 கட்டங்களாக லோக்சபா தேர்தல் விறுவிறுப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி, ஏப்ரல் 26 மற்றும் மே 7 ஆகிய தேதிகளில் நடைபெற்ற முதல் 3 கட்ட தேர்வுகளில் முறையே 66.7 மற்றும் 61% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 2019 தேர்தலை விட இதுவரை வாக்குப்பதிவு குறைந்து உள்ளது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன் 4ஆம் கட்ட தேர்தல் 9 மாநிலங்கள், ஒரு யூனியன் பிரதேசத்தில் நடக்கிறது. ஆந்திர பிரதேசத்தில் 25 தொகுதிகளில் தேர்தல் நடந்தது. இதில் 67.25% வாக்குகள் பதிவானது. 2024 மக்களவைத் தேர்தலின் முதல் 4 கட்டங்கள் முடிவடைந்த நிலையில் நாடு இப்போது 5வது கட்ட பொது தேர்தலுக்கு தயாராகி வருகிறது. நடந்து வரும் நாடாளுமன்ற தேர்தலின் 5ஆம் கட்ட வாக்குப்பதிவு மே 20ஆம் தேதி 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 தொகுதிகளில் நடைபெறுகிறது. பீகாரில் 5, ஜம்மு காஷ்மீரில் 1, ஜார்க்கண்டில் 3, லடாக்கில் 1, மகாராஷ்டிராவில் 13, ஒடிசாவில் 5, உத்தரப்பிரதேசத்தில் 14, மேற்கு வங்கத்தில் 7 தொகுதிகளுக்கு 5ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த கட்டத்தில் பார்க்க வேண்டிய இடங்கள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அமேதி, ரேபரேலி, லக்னோ மற்றும் கைகர்கஞ்ச், பீகாரில் சரண் மற்றும் அனைத்து 6 மும்பை மக்களவை தொகுதிகள் மற்றும் மகாராஷ்டிராவில் கல்யாண் ஆகிய தொகுதிகள் ஆகும். இந்த நிலையில்தான் மக்களவைக்கு இதுவரை நடந்து முடிந்த 4 கட்ட தேர்தல்களிடம் சேர்த்து பாஜகவால் 79 தொகுதிகளை கூட பெற முடியாது என உளவுத்துறை தெரிவித்துள்ளது என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து தெரிவித்துள்ளார். இதில் 4ஆம் கட்டம் இதுவரை 379, இதில் 79 தொகுதிகளில் கூட பாஜக வெல்ல முடியவில்லை என்ற ரிப்போர்ட் உளவுத்துறை மூலம் பாஜகவிற்கு சென்றுள்ளது. இதனால் மோடி, அமித்ஷா, பாஜக தலைவர்கள் கொந்தளித்து போய் உள்ளனர். எதை வேண்டுமானாலும் பேசலாம், மதக்கலவரம் செய்யலாம், ஏதாவது பேசலாம், ஏதாவது பண்ணி தேர்தலில் பிரச்சனை செய்யலாம், தோல்வி பயத்தில் மதக்கலவரம் செய்யலாம் என்றும் நினைக்கிறார்கள். காங்கிரஸ் இதை விடாது. இந்த தேர்தலில் ஏதாவது பிரச்சனை செய்யலாம், வில்லங்கம் ஏற்படுத்தலாம் என்றும் நினைக்கிறார்கள். மக்கள் இதை கவனிக்க வேண்டும். பாஜகவின் திட்டத்தை தோல்வியடைய செய்ய வேண்டும். தோல்வி பயத்தில் மோடி இருக்கிறார். மோடி, அமித்ஷா, பாஜக தலைவர்கள் அரண்டு போய் இருக்கிறார்கள். இதனால் தேர்தலுக்கு எதிராக என்ன வேண்டுமானாலும் அவர்கள் செய்வார்கள் என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கருத்து தெரிவித்துள்ளார்.